ஒரு சமூகத்தில் சுன்னா பேணப்படவில்லை என்றால், நபியின் வழிமுறை பேணப்படவில்லை என்றால், அந்த சமூகத்தில் பிதஅத்துகள் நன்மையாக கருதப்படும். நபித்தோழர்களுடைய வார்த்தை அது. ஆம், சுன்னா பேணப்படாத சமூகம் பிதஅத்தை பேணி பாதுகாக்கும். பார்க்கிறோமா இல்லையா? எத்துணை பிதஅத்துகள் அல்லாஹ்வுடைய தூதரால் அனுமதிக்கப்படாத, செய்யப்படாத காரியங்கள் எல்லாம் இன்று முஸ்லிம் சமூகத்தில் சர்வ சாதாரணமான நன்மைகளாக கருதப்பட்டு செய்யப்படுகிறதே. யாரின் வழிமுறை? ரபியுல் அவ்வல் மாதம் வந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த தினம் என்று கொண்டாடுகிறார்களே, யாரின் வழிமுறை? ரபியுல் அவ்வல் மாதம் ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த மாதம் மட்டும்தானா? இறந்த மாதம் இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய இறந்த மாதம் இன்று முஸ்லிம்களால் அருவருக்கத்தக்க முறையில் ஆடல்களோடும் பாடல்களோடும், எப்படி காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் தங்களுடைய பிறந்த தினத்தை கேக் வெட்டி லைட் எல்லாம் அமைத்து ஆடல் பாடல்களோடு கொண்டாடுவார்களோ, அப்படி நபியின் பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய சமூகமாக மாறிவிட்டோமே. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் சுன்னாவிற்கு முக்கியத்துவம் குறைந்ததால் இந்த பிதஅத்துகள் எல்லாம் இன்று சுன்னாவாக மாறிவிட்டது. எத்துணை பிதஅத்துகள் அல்லாஹ்வுடைய தூதரால் தடை செய்யப்பட்ட பிதஅத்துகள், அனுமதிக்கப்படாத பிதஅத்துகள் நன்மையாக செய்யப்படுகிறது. சஹாபாக்களிடத்தில் இருந்த ஆர்வத்தை பாருங்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், குல்லு பிதஅத்தின் ضلالஹ் வ இன் ரஆஹ الناس ஹஸனஹ். எல்லா பிதஅத்தும் வழிகேடுதான். அதனுடைய வேதனையிலிருந்து எதுவும் அவர்களை விட்டும் லேசாக்கப்படவும் மாட்டாது. அவ்வாறே நிராகரிப்போர் அனைவருக்கும் நாம் கூலி கொடுப்போம். நரகத்தின் மிக குறைந்த வேதனை எதுவென்றால், நரகவாசிக்கு நெருப்பாலான செருப்பு மற்றும் வார் அணிவிக்கப்படும். அதன் காரணமாக அவன் மூளை உருகி உணவு பாத்திரம் பொங்குவதைப் போல பொங்கி வெளியே வரும். அனைவரும் விட தனக்குத்தான் அதிகமான வேதனை ஏற்படுகிறது என அவன் நினைப்பான்.